எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். சிறப்பாக இருக்குன்றதோட மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. என்ன கவலைன்னா, இன்னைக்கு பங்குனி உத்திரம். ஊரில் என் பசங்க, என் பொண்ணு குறைத்தி வேஷம் போட்டிருக்கா, என் பையன் முருகர் வேஷம் போட்டிருக்கான். இப்போ வீடியோ காலில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு, நேரில் பார்க்க முடியல. அது ஒரு கவலை. அது கவலை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈரான் தூங்கி எழுந்த உடனே ரெஸ்ட் ரூம் போகிறாங்களோ இல்லையோ, குவைத்து மேலே ஒரு ட்ரோனை விட்டுட்டு தான் மரியாதை பார்ப்பாங்க போல் தெரியுது. இன்னைக்கு காலையிலையும் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த எரிபொருள் சேமிப்பு கிடங்கு அது மேலே ட்ரோன் தாக்கி இருக்குது. என்ன பண்ணுறது? ஏன்னா பெரிய ஆபத்து எப்படி வரும்னு தெரில. ட்ரம்ப் வர ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காரு, அதை நீங்களே கேட்டு வாங்களேன். But if they want something, but I would say that within 2 weeks, maybe 3, we're hitting them very hard. Last night we knocked out tremendous amounts of missile-making facilities. As you probably read or wrote, we knocked out. Excuse me. Pardon interrupting. The U.S. will be gone or done with the war in 2 I think with 2 or 3 weeks. Not 3 weeks. If it is. புரிஞ்சுதா? 2-3 வாரத்தில் இந்த போர் நிறுத்திடுவேன் அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. எங்கடா நிப்பாட்டுற? உன் வாய் கம்முன்னு இருந்தாலே, நீ கம்முன்னு இருந்தாலே அது தன்னாலே நின்றுண்டா. நீ எதுவுமே பண்ண வேணாம்டா. அப்படி இருக்குது நிலமை. சரி, இப்போ எங்கே போயின்னு இருக்குன்னா, இந்த முன்னாடி இருக்க அடிக்கு தண்ணி வாங்கினார் போயின்னு இருக்கேன். வாங்கின வரல, இந்த தண்ணி தான் போய் வாங்கின்னு வந்தேன். இது 660 ஃபில்ஸ், நம்பர் காசுக்கு 199 ரூபா. உடம்பு நல்லா வர வரைக்கும் இந்த தண்ணி தான் குடிக்க போகிறேன். காசு போனால் போகுது, உடம்பு தானே முக்கியம். ஊருக்கு போகும்போது உடம்புக்கு எடுத்துன்னு போனோம். எப்படி லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். தந்தா சாப்பாடு, ஒரு வாழைப்பழம், தந்தா சிக்கன், கொஞ்சமாக பிசைஞ்சு உத்தரமாதமாக சிக்கன் சாப்பிட்றேன். முருகர் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா இங்கே இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியும். சரி, கொஞ்சமாக எடுத்து. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கு, சாப்பிடுவோம். ஓனர் தம்பி சீசா ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ரெடி பண்ணிவிட்டு உக்காந்து இருக்கிறோம். ஒன்றும் கீழே இறங்கி வரல. எப்போ வரட்டும். இதே தொழிலாக இருக்குது நமக்கு. நம்ம வீட்டில் வேலை இல்லைனாலும் ஓனர் தம்பி வீட்டுக்கு வேலை செஞ்சுக்கின்னு, நம்ம வீட்டில் வர வேலையும் செஞ்சுக்கின்னு ஈடு கொடுத்து எல்லாம் 2 மாதம், 6வது மாதம் அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். அப்புறம் நம்ம காட்டில் நம்ம தான் ராஜா. ஓனர் அவங்க தம்பி குடிச்சது போனதுக்கப்புறம் எங்கள் ஓனர் ரெடி பண்ண சொன்னார். அவருக்கு சீசா ரெடி பண்ணி கொடுத்தான். அவர் குடிச்சுன்னு இருக்கும்போது, இந்தமாரி பாபா நான் கொஞ்சம் குவைத் சிட்டி வரைக்கும் போகணும், பொருளெல்லாம் வாங்கி இந்தியாவுக்கு அனுப்பணும், கார்கோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆணும் சொல்லலை, ஊன்னு சொல்லலை, ஏஞ்சி போயிட்டார். ஏன் நாங்களாம் சிட்டிக்கு போகக்கூடாதா? இதே இடத்துல தான் இருக்கணுமா? சரி, அந்த கதை வாரந்திக்கு வச்சுட்டு தகவல்னு பார்த்தா திரும்ப 2 பஸ் சேவை தொடங்கியிருக்காங்க குவைத்திலேருந்து சவுதி போகிறதுக்கு. இன்னும் ஈஸியாக மக்கள் இந்தியா போகிறதுக்கு இல்லை மற்ற கண்ட்ரிங்களுக்கு போகிறதுக்கு இந்த சேவை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாரி சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 43வது இந்த அரபிங்களோட இந்த மினிஸ்டர்ஸ், அப்புறம் இந்த உள்துறை அமைச்சர்கள், அவங்க எல்லாம் ஒரு கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க. சீசன் 43வது அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இதில் இந்த சகோதர நாடுகளான அந்த அரபு கண்ட்ரிங்களோட அமைச்சர்கள், இளவரசர்கள், இவங்க எல்லாம் இந்த கவுன்சிலிங்கில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி அந்த தகவல் பார்த்தேன். இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி ஆலோசித்து, அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், இல்லை சில சேவைகள் பற்றி அப்படின்ற மாரிலாம் அதில் போட்டு வச்சுருந்தாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ண அப்படி தான் வந்துச்சு. அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் வேறு தகவல்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை. திரும்பி எதனா வருதான்னு பார்ப்போம். டின்னர் கொடுத்து அனுப்பிவிட்டு இருக்காங்க. என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். பிறந்த முட்டை சாதம். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது,
சாப்பிடுவோம். இன்றைக்கான வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சு. நேற்று அளவுக்கு இன்றைக்கி வேலை வரல, தகவலும் அந்த அளவுக்கு இல்லை, சின்ன சின்ன விஷயம் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக சாரி, மொத்தம் வந்து 24 மணி நேரத்தில் 6 ட்ரோனு தடுத்து நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியே வந்திருக்கு. தேசிய பாதுகாப்பு படையை அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. அப்புறம் அதே 24 மணி நேரத்தில் 13 இடத்துல இதுமாரி ட்ரோனோட அந்த பாகங்கள், உதிரி பாகங்கள், செயலிழந்த அந்த ட்ரோன்கள் அதெல்லாம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு. அதுக்கான வீடியோ தான் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் படுத்து தூங்குவோம். நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.